ஆல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன படத்தில் விமர்சனம் பார்க்க போகிறோம்னா, ஜாக்கி அந்த படத்தை பற்றி தான் பார்க்குறோம். இதில் நிறைய நடிகர் பட்டாளர்கள் நடிச்சிருக்காங்க. யுவன் கிருஷ்ணன், ராதன் கிருஷ்ணாஸ், அப்படியே அம்மு அபிராமி, கலை, மதுசூதன்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது, அதாவது ஜாக்கி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஆட்டோ ஓட்டுநரான நாயகன் வந்து பார்த்தோன்னா, அவருக்கு இந்த கிடா சண்டை இந்த மதுரை பக்கம்லாம் ஃபேமஸ் இல்லை. ஏன்னா இது மதுரை மையம் கொண்டு தான் எடுத்திருக்காங்க. அங்கே பார்த்தோங்கன்னா மிகப்பெரிய ஆவலாக இருக்கும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஹீரோவுக்கு. ஏன்னா இது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் நல்லா அருமையாக எடுத்திருக்கார் இயக்குனர். அது மாதிரி ஈடுபட்ட நேரத்தில் அதே போல் ரிதன் கிருஷ்ணா அவர் கிடா சண்டை நல்ல கௌரவமான குடும்பம். அவருக்கு கிடா சண்டை விடுறதுல இவங்க 2 பேர் இடையே பார்த்தோன்னா, அதாவது இவங்க 2 பேர் ஆடும் கிடாவும் மோதுது. அவங்க கிடா மோதி எதுவும் தெரியல, ஒருத்தர் ஜெயிச்சிட்டோன்னே அடி அப்படி இப்படின்னு மிகப்பெரிய ஒரு பகையாடுது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த படத்தை, அதாவது இந்த ஜாக்கி படத்தை நகர்த்துறாரு அப்படின்னு தான் இந்த இயக்குனர் எப்படி நகர்த்துறாரு அப்படின்றது தான் இந்த ஜாக்கி படத்தினுடைய கதை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிடா படம் பார்த்திங்கன்னா மதுரை பேக்ட்ராப்பு, அதாவது சுட்டு வட்டாரங்களில் எப்போவுமே நடக்கும் தெரியுங்களா, அது மாதிரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. 2 ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அருமையாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த மதுசூதன், சித்தன், மோகன், ரவுனியா, ரவி, பத்மன், இது மாதிரி ஏகப்பட்ட நடிகர் பட்டாளமும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவு, அதாவது கேமரா ஒர்க்கு எல்லாமே அற்புதமாக இருக்குது. எடிட்டிங்கு, சாங்கு எல்லாமே அற்புதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிடா சண்டை மூலமாக உருவாகும் இந்த பகையை எப்படி இந்த ஊர் மக்கள் தீர்க்கிறாங்கன்றது தான் இந்த இப்போ செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த படம் நீங்கள் ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டுலாம் படம் பார்க்காமலாம் இருந்துறாங்க. ஏன்னா ஜாக்கின்னா பெரும்பாலும் தெரியும், இந்த சூதெல்லாம் விளையாட வந்துருக்குல்ல, அந்த குதிரை இந்த இது மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த கிடாக்கு ஏன் அது மாதிரி இது பண்ணாருன்னு சொல்லிட்டு இயக்குனர் எனக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் கிடா படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஆல் சினிமா நேயர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரைமர்சத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.